நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்தில் பல சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் சற்று வித்தியாசமானது. ஒரு 5 ஆண்டுகள் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு சலிப்பு வரும். அதைத்தான் ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பன்சி என்பார்கள். இம்முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 5 ஆண்டுகள் நிறைவு பெற சமயத்தில் ஆட்சி மீது ஒரு சலிப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரோ இல்லாமல் அதிமுக நிற்கிறது. தமிழக அரசியல் சரித்திரத்தை பார்த்தோமானால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா கூட 67 கூட்டணியோடு தான் வெற்றி பெற்றார். ராஜாஜியுடன் கூட்டணியா என்று அண்ணாவுக்கு அந்த சிந்தனை வந்தபோது ஈவி.கே. சம்பத் அதை எதிர்த்து தான் கட்சியை விட்டே வெளியே போனார். ஆனால் அண்ணா சுதந்திரா கட்சியையும் காயிதே மில்லத்தின் முஸ்லீம் லீகையும் இடதுசாரிகளையும் சேர்த்து வைத்து கொண்டு தான் வெற்றி பெற்றார். திராவிட முன்னேற்றக் கழக வரலாறை பார்த்தால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற முதியவர்களுக்கு சற்று உண்மை கசக்கலாம். ஆனால் அண்ணாவின் கூற்றுப்படி பார்த்தால் புரட்சி தலைவர் என்கிற எம்ஜிஆர் இல்லை என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடித்திருக்குமா என்பது சந்தேகம்தான். 67 காங்கிரஸுக்கு எதிர்ப்பால இருந்தாலும் கூட மருத்துவமனையில் குண்டடிபட்டு அன்றைக்கு புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆரின் படங்களை போட்டதால் மக்கள் அப்படியே திராவிட முன்னேற்ற பக்கம் வந்தார்கள். அண்ணா மறைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் தலைவர் என்ற கேள்வி எழுந்தபோது புரட்சி நடிகர் செய்த சரித்திர பிழைதான் கருணாநிதியை தலைவராக்கி முதல்வராக்கியது. அந்த சரித்திர பிழையை அவர் செய்துவிட்டதுக்கு வருந்துகின்ற காலத்தில் தான் கருணாநிதி அவரை தூக்கி போட்டு 72 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான பிறகு கருணாநிதியால் திமுகவால் தனித்து நின்று தலை தூக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். 2011க்கு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புரட்சி தலைவி அவர்கள் மக்களுக்காக செய்த பல நல திட்டங்களின் விளைவு இனி நீங்கள் யாரையும் பக்கத்தில் சேர்க்க வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் என்று மக்கள் அதிமுகவோடு ஒரு கூட்டணி அமைத்து கொண்டார்கள். அதன் விளைவுதான் யாருடைய தயவும் இல்லாமல் தனித்து நின்று 37 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி கண்டது. இந்த திராணியும் தெம்பும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உண்டா? மற்ற கட்சிகள் கூட இப்போது திமுகவை நம்ப தயாராக இல்லை. 10ஓடு 11 கட்சியாக திமுக சறுக்கிவிட்ட இந்த நிலையில் திமுக இன்னும் வெத்து சத்தம் போட்டு கொண்டிருப்பது மக்களிடம் எடுபடுமா? இது குறித்து தான் இன்று நாம் பேசப் போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னது ஞாபகம் இருக்கு. அண்ணா ஒரு காரை எடுத்துக்கிட்டு டீ கடைக்கு போனப்போ கொடியை பார்த்துட்டு ஏதோ சொன்னாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அது என்னது? பேரறிஞர் அண்ணா சென்னையிலிருந்து திருச்சிக்கு பொதுக்கூட்டம் பேசுகிறதுக்காக அவருடைய காரில் பயணம் போயிட்டு இருந்தார். திருச்சி நெருங்கும் போது துறையூரில் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி விடிய காலம் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காலங்களில் 5 மணி சுமாருக்கு விடிய கால நேரம் வேலைக்கு போயிட்டு இருந்த இளைஞர்கள் சிலர் அண்ணாவின் காரில் பறந்துட்டு இருந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்துட்டு இந்த கொடி எம்ஜிஆருடைய கட்சி கொடிதானேன்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு அண்ணாவிடமே டீ குடித்து கொண்டு இருந்த அண்ணாவிடமே இது எம்ஜிஆர் கட்சி கொடிதானேன்னு கேட்டபோது அண்ணா சொன்னார், ஆமாம் என் தம்பி எம்ஜிஆருடைய கட்சி கொடிதான் என்று பெருமையோடு அண்ணா குறிப்பிட்டதாக வரலாறு உண்டு. என்னை பொறுத்தவரையில் நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புவது, அண்ணாவுடைய பேச்சாற்றல் தலைமை பண்பு எல்லாம் இருந்தால் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணா தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய பெருமை புரட்சி தலைவருக்கு உண்டு என்று நிச்சயமா. எப்படின்னு சொன்னால் அதற்கு அண்ணாவே சொல்லியிருக்காரு. ஒரு திமுகவினுடைய மாநாடு 67 மாநாட்டில் அண்ணா என்ன சொன்னார்னா, அதுதான் திமுகவுக்கு வெற்றிக்கான போடப்பட்ட மாநாடு. எல்லாரும் நிதி கொடுத்த போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நிதி கொடுக்க முற்பட்ட போது, தம்பி ராமச்சந்திரா நீ முகத்தை காட்டினால் 3 லட்சம் ஓட்டு, வாயை திறந்தால் 30 லட்சம் ஓட்டு, எனக்கு தேவை உன்னுடைய நிதி அல்ல
உன்னுடைய முகம்தான், உன்னுடைய முகத்தை தமிழகம் முழுவதும் நீ சென்று காட்டினால் நிச்சயமாக 67 திமுக ஆட்சி கட்டிலே அமரும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே குறிப்பிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் தங்களால் வெற்றி பெற முடியும் என்று நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபித்து விட்டது. பட்டவர்த்தனமாக நிரூபித்திருக்கிறார். பட்டவர்த்தனமாக. திராவிட முன்னேற்ற கழகத்தால் இனி தனித்து போட்டியிடுகிற தெம்போ திராணியோ அவர்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக திமுகங்கிற கட்சி மக்கள் மன்றத்திலும் விலை போகவில்லை, மற்ற கட்சிகளும் திமுகவை ஏற்றுக்கொள்கிற நிலையில் இன்றைக்கு இல்லை. அதனால்தான் மு.க. ஸ்டாலின் வந்து இப்போ தன்னை போல சர்க்கஸ் கோமாளி மாதிரி ஊரூராக போய் நமக்கு நாமே விடியல் மீட்புன்னு எதையோ சொல்லிட்டு அவங்க கட்சியை தக்க வைக்கிறதுக்காகத்தான் இப்போ அவர் போராடிட்டு இருக்காரே தவிர மக்களை ஈர்ப்பதற்காகவோ மக்களுடைய சக்தி அவங்க பின்னாடி இருக்குதுங்கிறதுக்காகவோ அவர் சுற்றுப்பயணம் அமையலை. மக்கள் அதை ஒரு கோமாளித்தனமான சுற்றுப்பயணமாக சர்க்கஸில் ஒரு பஃபூன் இடையிடையாக வந்து அடுத்த காட்சிக்கு முன்னாடி ஒரு பஃபூனுடைய நிகழ்ச்சி எப்படி இருக்குமோ அதை போல தான் விதவிதமாக ஆடைகளை அணிஞ்சிட்டு பேண்ட் ஷர்ட்டு போட்டுட்டு வித்தியாசமான முறையில் ஷூ சாக்ஸ் முறையில் போட்டுட்டு ஸ்டாலின் பண்ணிகிட்ருக்கிற இந்த சுற்றுப்பயணம் வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு நகைச்சுவையாக ஸ்டாலினுடைய பயணத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2016 தேர்தல் களத்தை நான் வித்தியாசமாக பார்க்கிறேன். நீங்கள் 2016 சட்டமன்ற தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்கு கொஞ்சம் எதிர்ப்பாளர்கள் இயல்பாகவே ஆட்சி இறுதி கட்டத்தில் தோன்றுவாங்க. ஆனால் இப்போ அம்மாவுடைய கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியினுடைய இப்போ பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னா, மேலும் மேலும் அம்மாவுடைய ஆட்சிக்கு மக்களிடத்தில் ஆதரவு பெருகி இருக்கிறது. ஆகவே இப்போ வந்து 2016 தேர்தல் மட்டும் வந்து எப்படி இருக்கும்னா, அம்மா என்கின்ற மாபெரும் சக்திக்கு முன்னாடி எந்த கட்சியோ யாரும் எதிர்ப்போ காட்டி எந்த வெற்றியும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லை. அம்மாவுடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியினுடைய தாக்கம் மக்களுடைய ஒவ்வொரு தனி மனிதனையும் அம்மாவுடைய உதவிகள் போய் எட்டி அடைந்திருக்கிறது. இதுதான் நிச்சயமான உண்மை. இதற்கு உதாரணமாக சொல்ல போனால் 2014 பாராளுமன்ற தேர்தலில் மத்தியில் ஆட்சி பொறுப்பிருக்கிற பாஜக கூட ஒவ்வொரு கட்சியோட அந்தந்த மாநிலத்தினுடைய தன்மைக்கேற்ப ஒவ்வொரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து பெரும்பான்மை இடத்தை பிடிச்சி ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி கூட ஒவ்வொரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தது. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டும்தான் தனித்தே நிற்போம் என்று சொல்லி நின்று இந்தியாவின் பாராளுமன்றத்தில் 3வது எதிர்க்கட்சியாக மட்டுமல்லாமல் இந்தியா வரலாற்றிலேயே தனித்து நின்று வெற்றி பெற்ற கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவை அம்மா அவர்கள் உயர்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்மாவினுடைய ஆட்சி மக்கள் அனைவருக்கும் பல வகையிலும் பயனை உண்டாக்கியிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பிறகு திமுக என்கிற சக்தி தலை தூக்க முடியவில்லை. எம்ஜிஆர் இஸ் அ ஃபினாமினன் என்பார்கள். இப்பொழுது பார்த்தால் புரட்சி நடிகர் எத்தனை மக்கள் இதயத்தில் உட்கார்ந்து கொண்டார்களோ அதைவிட மக்கள் மனதில் புரட்சி தலைவி என்கிற தமிழக முதல்வர் உட்கார்ந்திருக்கிறார் என்று நான் சொல்வது சரியா தவறா? நிச்சயமாக அது சரியானதுதான். எப்படி என்று சொன்னால் நம்முடைய கட்சியில் வந்து எல்லா தரப்பு மக்களும் இப்போ பங்கேற்கிற வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த கட்சியில் 18 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாங்க. இப்போ புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆளுமை திறனாலும் கட்சியினுடைய ஜனநாயக ரீதியாக கட்சியை வழிநடத்தி செல்லுகிற நடைமுறைகள் காரணமாக இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு மாபெரும் ஜனநாயக கட்சியாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திமுகவை அம்மா அவர்கள் இன்றைக்கு வடிவமைத்து காட்டியிருக்கிறார்கள். அதே போல் சென்னை மாநகராட்சியை கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து கூட ஒரு முறை கூட சென்னை நகர ஒன்றுமே பிடிக்க முடியல. 14 ஒரு தொகுதி தான், ஒரு தொகுதி ராதாகிருஷ்ண நகர் தொகுதி மட்டும் தான் கைப்பற்றினாங்க. ஆனால் சென்னை மாநகராட்சிக்குள்ள திமுகவுக்கு வேலை இல்லைங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி 10 மாநகராட்சிகளையும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அம்மா அவர்கள் கைப்பற்றி காட்டிக்கிறார்கள். குறிப்பாக முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் ரெட்டலையை வெற்றி பெற வச்ச பெருமை அம்மா அவர்களைத்தான் சாரும். இது ஒரு வரலாற்று உண்மை, இது எல்லாரும் ஒப்புக்கொள்வார்கள். அம்மாவினுடைய ஆட்சியின் சாதனைகள் தான் இது முக்கியமான இடம். அம்மாவின் ஆட்சியின் சாதனைகள் என்றால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையில் எழுத்தறிவு படிப்பு இல்லாத மக்களுக்கு ஆட்டுக்குட்டி கொடுக்கறது, அவங்க அந்த ஆட்டை வாங்கி வளர்த்து அதன் மூலமாக அது குட்டி போட்டு அது வளர்ச்சி அடைஞ்சு அவங்களுடைய வறுமையை தீர்க்குது. பசுமாடு கறவை மாடு கொடுத்து கிராம மக்களுடைய வேறு தொழில் இல்லாத மக்களுக்கு பால் கறவை தொழில் செய்வது, படிக்கிற இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுப்பது. அது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதற்கு முந்தைய ஆண்டுகளெல்லாம் +2 படித்து முடித்த மாணவர்களுக்கு தான் லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த வருஷம் இப்போ +2 படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்து ஒரு புதிய சாதனையை வேகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள்.
ஆக மாணவிகளிடத்திலும் அம்மாவனுடைய செயல்பாடுகள் வாக்குரிமை இல்லாத மாணவிகளிடத்திலும் போய் சென்றிருக்கிறது. அங்கன்வாடியில் படிக்கிற குழந்தைகளில் இருந்து வெளிநாடுகளில் சென்று படிக்கிற குழந்தைகள் வரை கல்வி அறிவு பெறுகின்ற இயக்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் அம்மா அவர்கள் உதவி செய்திருக்கிறார். கிராமத்தில் இருக்கிற நடுத்தர மக்கள், பாமர மக்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு ஆடு கொடுப்பது, கறவை மாடு கொடுப்பது, விலையில்லாமல் அரிசி கொடுப்பது, இப்படி பல வகையான திட்டங்களால் இன்றைக்கு தமிழகமே பசுமையான ஒரு மாநிலமாக, பசியில்லாத ஒரு மாநிலமாக அம்மா அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறார். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு வந்து அம்மாவுடைய திட்டங்களை காப்பியடித்து கொண்டு போய் தான் அவர்கள் தொடங்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. எனவே அம்மாவினுடைய ஆட்சியினுடைய தாக்கம்தான் மக்களிடத்தில் இன்றைக்கு அதிகமாக மக்களை ஈர்த்திருக்கிறது என்பது எல்லோருடைய கருத்து. திமுக எப்பவுமே அண்ணா காலத்திலிருந்து கூட்டணி இல்லாமல் தனித்து ஜெயிச்சதே இல்லை. இப்போ என்னவோ அன்புமணி ஒரு முதல்வர், ஸ்டாலின் ஒரு முதல்வர், விஜயகாந்த் ஒரு முதல்வர் என்று பல முதல்வர்கள் களத்தில் இருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் வேண்டாம், கூட்டணிகள் திமுகவுடன் சேர்ந்தால் அதிமுகவின் நிலை என்னவாக இருக்கும்? அதாவதுங்க, கட்சியினுடைய சின்னத்துக்கும் கட்சியினுடைய அங்கீகாரத்துக்குமே ஊசலாடி கொண்டிருக்கிற கட்சியினுடைய தலைவர்களும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கூட இன்னைக்கு வருங்கால முதலமைச்சர் என்று அவர்களே பிரகடனப்படுத்தி கொண்டு ஊராக சுற்றி கொண்டிருக்கார்கள். அவர்கள் தேடி வைத்த அரசியல் வாழ்க்கையில் தேடி வைத்த பணத்தை செலவு செய்து அவங்க கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்ததே அம்மா தான். பாமக வந்து அதனுடைய யானை சின்னத்தை இழந்து அம்மாவோட கூட்டணி சேர்ந்து தான் மாம்பழத்தை அம்மா தான் எடுத்து கொடுத்து பாமகவுக்கு கொடுத்தாங்க. அதுபோல் மதிமுகவுக்கும் முதல்ல கொடை சின்னம் இருந்துச்சு. அந்த கொடை சின்னமும் அங்கீகாரம் ரத்தாகி போய் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து அம்மாவுடைய தேர்தல் யுக்திகளால் வெற்றி பெற்று தான் பம்பர சின்னம் மதிமுக கிடச்சிது. இவ்வளவு ஏன் இப்போ நம்ம ஜோக்கர் விஜயகாந்துக்கும் கூட அவங்க கட்சிக்கு இருக்கிற அந்த முரசு சின்னம் கூட அம்மாவோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் அந்த கட்சிக்கு அங்கீகாரமும் சின்னமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஆக இன்றைக்கு வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கு அங்கீகாரமும் போய் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த முறை அவங்க போதுமான இடத்துல அவங்க வெற்றி பெறலைன்னா அவங்க சின்னமும் காலி, அவங்க கட்சியினுடைய அங்கீகாரமும் தேர்தல் கமிஷனில் காலியாயிரும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்தால் கூட இப்போ புதிதாக நமக்கு நாமே விடியல் மீட்புன்னு சொல்லி கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய பயணங்கிறது வந்து அவங்க அப்பாகிட்டிருந்து கட்சியை அவர் கைப்பற்றி கொள்வதற்கான உள்நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த பயணம். அதை வந்து மக்கள் இன்னும் ஒரு காமெடியாக நினச்சி தமாஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட 2014 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை விட இன்னும் வேகமாக அதிமுக அமோகமாக வெற்றி பெறும். 234 தொகுதியிலும் ஒன்று கூட தடையில்லாமல் அனைத்து தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும். முதலமைச்சர் என்று வேட்பாளர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களே நிச்சயமாக டெபாசிட் பெற மாட்டார்கள். நீங்கள் தொகுதிக்குள்ள போகிறீங்க, நிறைய விழாக்களில் போய் லேப்டாப் கொடுக்குறீங்க, அங்கே கொடுக்குறீங்க விழாவில். மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை? அம்மா அவர்களை எல்லோரும் தங்களுடைய சொந்த அம்மாவாகவே நினைக்கிறார்கள். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியினுடைய தாக்கம், ஏதாவது ஒரு கஷ்டம் மக்களுக்கு வந்தால் நமக்கு உதவுறதுக்கு அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எல்லா தரப்பு மக்களிடத்திலும் ஏற்பட்டு விட்டது. திமுகவுக்கு ஓட்டு போட்டு கொண்டிருந்த வாக்காளருடைய மனநிலை கூட இப்பொழுது அம்மாவை நோக்கி அம்மா தான் நமக்கு பொருத்தமான தலைமை என்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள் என்பதற்கு ராதாகிருஷ்ண நகர் தொகுதி இடைத்தேர்தல் முடிவே ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக நீங்கள் கொள்ளலாம். களத்தில் எதிரிகள் இல்லாமல் வெற்றி பெற்று விட்டார் புரட்சி தலைவி என்று சொல்கிறார்களே. எதிரிகளுக்கு துணிவே இல்லை அந்த களத்தை சந்திப்பதற்கு என்பதுதான் நாட்டு மக்களுடைய அனைவருடைய தீர்க்கமான முடிவு. எதிரிகளுக்கு அந்த தேர்தல் களத்திலே அம்மாவை எதிர்த்து நின்றால் டெபாசிட் போய் அடுத்து கூட்டணிக்கு யாரும் தங்கள் கட்சிக்கு வரமாட்டார்கள் என்கின்ற நிலைப்பாட்டிலே தான் திமுகவோ தேமுதிகவோ மற்ற கட்சிகளெல்லாம் தேர்தலை சந்திக்க பயந்து ஓடிவிட்டதை தவிர அவர்கள் கட்சி ஓட்டுகளும் நிச்சயமாக ஆர்வத்தோடு மக்கள் அம்மாவுக்கு அளித்திருக்கிறார்கள். அதனால தான் அம்மா அவ்வளோ பெரிய இமாலய வெற்றி மாண்புமிகு அம்மார்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரே மாதத்தில் 3 நிலைகளை எடுத்து விட்டார் ஸ்டாலின். கூட்டணி உண்டு. முதல்ல அவங்க தம்பி தமிழரசு வீட்டு கல்யாண பத்திரிகை வீடு வீடாக போய் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் வச்சு ஏதோ பெரிய அரசியல் பண்பாட்டை பாதுகாக்கிற மாதிரி எல்லாத்தையும் அழைச்சார். எதுக்காகனா அதன் மூலமாக அந்த கல்யாணத்தில் ஒரு கூட்டணி உருவாக்கலான்னு அவர் ஒரு கணக்கு போட்டார். எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க போயிட்டாங்க.
அப்போ வந்து நாங்கள் எந்த நிபந்தனையும் கூட்டணிக்கு திமுக வந்து எந்த நிபந்தனையும் விதிக்காது என்று சொன்னார். அதன் பிறகு இரண்டாவதாக இப்போ வந்து திமுக வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அறிவித்தார். இப்போ வந்து கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இது என்ன சொல்லுதுன்னா, உண்மைதான். அவர் மூன்றாவது சொன்ன நிலைப்பாடு என்பது உறுதி. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் கூட்டணி ஆட்சிக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அடுத்து மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையாக ஆவலோடு மிக பெரும்பான்மையாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவர் மறைமுகமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். அவருடைய மூன்றாவது ஸ்டாண்டு தான் கரெக்ட். தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த கூட்டணி ஆட்சியை விரும்பவில்லை. அம்மாவுடைய ஆட்சியை, பெரும்பான்மையான ஆட்சியை, மக்கள் விரும்புகிற ஆட்சியை விரும்புகிறார்கள். எம்ஜிஆர் காலத்தை விட இன்றைய அதிமுகவின் நிலை எப்படி இருக்கிறது? புரட்சித் தலைவருடைய காலத்தில் வந்து நாங்களாம் இளைஞர்களாக கட்சியில் இருந்தோம். வயோதிகர்கள் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் நம்முடைய கட்சியில் அன்றைக்கு இளைஞர்களாக இருந்த என்னை போன்றவர்கள், என்னை விட மூத்த வயோதிகர்கள், இன்னும் தாத்தாக்கள் வரையில் எல்லாரும் கட்சியில் இருக்கிறாங்க. புதிதாக அம்மாவின் ஆட்சியின் மீதும் அம்மாவின் மீதும் ஏற்பட்டிருக்கிற பற்று பாசத்தினால 15 வயது பாலகர்கள் இருந்து 25 வயது, 30 வயது, 40 வயது இளைஞர்கள் வரை, 50 வயதுக்கு மேற்பட்ட வயோதிகர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்கிற ஜனரஞ்சகமான கட்சியாக அம்மா அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கியிருக்கிறார். அம்மாவுடைய மதச்சார்பற்ற கொள்கையின் காரணமாக அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் விரும்புகிற ஒரு கட்சியாக அனைத்து வயதை சேர்ந்தவர்களும், எங்களையெல்லாம் பார்த்து அன்னைக்கு கருணாநிதி வந்து விசிலடித்தான் குஞ்சுகள் கொண்ட கட்சி, இந்த கட்சி வந்து 3 மாதம் இருக்குது இல்லாட்டி 4 மாதம் இருக்குன்னு சொன்னார். இந்த கட்சி அப்படியே காலோபத்தில் 43 ஆண்டுகள் கடந்து 44ஆம் ஆண்டில் அடியெடுத்து அம்மாவினுடைய தலைமையில் ஒரு பட்டத்து யானையை போல கம்பீரமாக இன்றைக்கு வீர உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு இந்த அசெம்பிளி ஃபேக்டரில் எந்த விஷயத்தை மக்கள் நன்றியோடு அம்மாவை நினைத்து பார்ப்பார்கள் நினைக்கிறீங்க? அம்மா செய்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் மக்களின் கடைக்கோடி மக்களையும் சென்று அடைந்திருக்கிற காரணத்தினால, தாலிக்கு தங்கம் என்று எடுத்துக்கொண்டால் 1/2 பவுன் தங்கம் உறுதியாக ஒரு உத்தரவாதம், பட்டம் பெற்றால் 50,000, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் 25,000 ரூபா, இந்த மாதிரி திருமணத்திற்கு உதவி திட்டம், இப்படி அம்மாவுடைய திட்டங்கள் பல வகையிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்று அடைந்திருக்கிறது. அதாவது சோஷியல் செக்யூரிட்டி. ஆமாம், அதாவது சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பல குடும்பங்களை பல திட்டங்கள் சென்று அடைந்திருக்கிறது. ஒரே வீட்டுக்கு லேப்டாப்பும் போயிருக்கு, சைக்கிளும் போயிருக்குது, ஆடும் போயிருக்கு, அதே குடும்பத்துக்கு வந்து பசுமை வீடும் போயிருக்கு. இப்படி ஒரே குடும்பத்தில் எங்கள் கிராமத்தில் பல திட்டங்கள் போன வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கட்சி பாகுபாடு இல்லாமல் அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாத்துக்கும் சென்று அடைஞ்சதுனால இன்றைக்கு எல்லா கட்சியில் இருந்தவர்களும் இன்றைக்கு அதிமுகவுக்கு திரும்பியதுனால தான் இன்றைக்கி அதிமுக அமோகமாக மக்கள் சக்தி பெற்ற இயக்கமாக அம்மா அவர்கள் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் கூட ஒரு கையகல தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்துட்டு மாதம் 150 ரூபா 200 ரூபா அவங்க சுமங்கலி டிவிக்கு வசூல் பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மாவுடைய திட்டங்கள் மூலமாக திரும்ப அரசாங்கத்துக்கோ அல்லது தனிநபர்களுக்கோ எந்த வருவாயும் கிடையாது, மக்களுக்கு தான் பயன். இதுதான் அம்மாவுடைய திட்டங்கள். திமுகவுடன் ஏன் மற்ற கட்சிகள் சேர மறுக்கிறதா, பேரம் பேசுகிறதா, மிரட்டி பார்க்கிறதா, அல்லது திமுகவை தங்கள் வசம் வைத்துக்கொள்ள மற்ற கட்சிகள் தயாராக இருக்கிறதா? திமுக மேலே விரைவில் வந்து 2G வழக்கில் தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்பு திமுகவுக்கு மிக பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது. கருணாநிதியினுடைய மகள் கனிமொழியை சிறைச்சாலைக்குள் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டாலினும் கூட அதில் குற்றவாளியாக சேர்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிற சூழ்நிலையில் அப்படி ஒரு கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண சிறிய கட்சிகள் கூட தயாராக இல்லை என்பதுதான் உண்மையான நிலை. கொங்கு வட்டாரத்திற்கு திமுக மேல் இத்தனை கோபம் வருவதற்கு காரணம் என்ன? ஏன் கொங்கு மக்கள் அதிமுக பக்கம் இருக்கிறார்கள்? கோவை திருப்பூர் மாவட்டத்துக்கு பிரதானமானது பரம்பிக்குள ஆழியார் நீர்ப்பாசனம். அந்த நீர்ப்பாசனத்தினுடைய வாய்க்கால், காண்டூர் கெனால் வாய்க்காலை பழுதுபார்க்கிறதாக கடந்த திமுக ஆட்சியில் சொல்லி பல முறை கான்ட்ராக்ட் விட்டு பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த 4 ஆண்டு கால அம்மாவுடைய ஆட்சியில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த காண்டூர் கெனால் நல்ல முறையில் பழுது பார்க்கப்பட்டு சர்க்கார் பதியில் 1050 கனஅடி தண்ணீர் விட்டால் திருமூர்த்தி அணைக்கு 1000 கனஅடி தண்ணீர், 50 கனஅடி தண்ணீர் வேப்பராயிட்டால் கூட 1000 கனஅடி தண்ணீர் போய் திருமூர்த்தி அணையை சார்ந்து விவசாயிகள் 4 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் நல்ல முறையில் பயனடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அம்மாவுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தான் ஏற்பட்டிருக்கிறது.
காண்டூர் கிணறு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொன்னேன். அது மாதிரி பல திட்டங்கள் அம்மாவுடைய திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்றடைந்திருக்கிறது. அதை கோவை மாவட்ட மக்கள் நல்ல முறையில் உணர்ந்து வருவதனால் மக்கள் நன்றி கடனாக அம்மாவுக்கு இருக்கிறாங்க. அதாவது 99-2000 வந்து தேங்காய் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சது. மத்திய அரசு உதவியோட கொப்பரை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு உதவி பண்ணுச்சு. அதை பூரா திமுக பயன்படுத்தி 300 கோடி 340 கோடி ரூபா திமுக ஆட்சியில் 96-2001 திமுக ஆட்சியில் அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. பல ஊழல் வழக்குகள் பிறகு வந்த திமுக ஆட்சியில் கைவிடப்பட்டது என்பது உண்மை. அதெல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும். கொப்பரை கொள்முதலில் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று 300 கோடி ரூபாய்க்கு மேலான பணத்தை இந்த கோவை திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை அப்போ இருந்த திமுகவினர் பட்டவர்த்தனமாக கொள்ளையடித்து விட்டார்கள். அதே போல் செம்மொழி மாநாடு என்று ஒன்று திமுக நடத்தி அந்த ரோடை போடுறேன், இந்த ரோடை போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஒன்றுமே செய்யாமல் பாலங்களுக்கு மட்டும் பெயிண்ட் அடித்து கனிமொழி மாநாடாக நடத்தி அவங்க குடும்பத்தார் மட்டும் முன்வரிசையில் உட்கார்ந்து தமிழ் புலவர்களுக்கு உட்காரக்கு இடம் கொடுக்காம, தமிழ் அறிஞர்களுக்கு சரியான முறையில் அழைப்பும் வரவேற்பும் கொடுக்காம ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக நடத்தி முடித்து கோவை மாவட்ட மக்கள், திருப்பூர் மாவட்ட மக்கள் அதை நேரடியாக பார்த்ததன் காரணமாக திமுகனா என்ன என்பது மக்களுக்கு தெரியும். அது ஒரு குடும்ப கட்சி. அவங்களுக்காக அவங்க எதையுமே செய்து கொள்வார்கள், மக்களுக்கு எதையுமே செய்ய மாட்டார்கள் என்பது கோவை மாவட்ட மக்கள், திருப்பூர் மாவட்ட மக்களுடைய தெளிவான ஒரு முடிவு. இன்னும் சொல்லப்போனால் திருப்பூரில் சாயப்பட்டறை கழிவு நீர்களை வெளியேற்றுவதற்கான எந்த உதவியும் திமுகனுடைய 2006-2011 ஆட்சியில் செய்யப்படல. அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே தான் திருப்பூர் நகரத்தினுடைய டாலர் சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய திருப்பூர் மாநகராட்சியினுடைய பனியன் தொழிலுக்கு அம்மா 200 கோடி ரூபாய்க்கு மேலே வட்டி இல்லாத கடனை ஒதுக்கி கொடுத்து, நீண்ட கால தவணையில் ஒதுக்கி கொடுத்து, இன்றைக்கு அந்த பொல்யூஷன் கிளியரன்ஸ் எல்லாம் நல்ல முறையில் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே திருப்பூரில் பனியன் ஏற்றுமதி நடைபெறுகிறது. 20,000 கோடி ரூபாய் வெளிநாட்டு செலாவணி நமக்கு கிடைக்கிறது. இந்த 110 விதிகளில் முதல்வர் அறிவித்த அறிவிப்புகள் பற்றித்தான் கருணாநிதி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது பலன் தந்ததா இல்லையா? இதை பற்றி சொல்லுங்கள். 110 விதி இருந்ததையே கருணாநிதி அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அதை சரியான அஸ்திரமாக எடுத்து அதை சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களாக அம்மா அறிவித்து அதுக்கு ஃபாலோ ஆக்ஷனாக அதன் தொடர்ந்து அதை கண்காணித்து பார்வையிட்டு அந்த பணிகளை நிறைவேற்றி ஏராளமான திட்டங்கள் 110 விதியில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் மக்களை சென்று அடைந்ததுனால தான் இப்போ கருணாநிதி நெளிகிறார். இன்னைக்கு அம்மா என்ன திட்டம் கொடுத்தாங்க 110 விதியில், அது நமக்கு எப்போ சேரும்னு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா 110 விதி என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதியே புரட்டி போட்டு இன்றைக்கு அவர்களை உற்சாகத்தில் உயர்த்தி இருக்கிற விதி தான் 110 விதி. 110 வலிமையை, அதன் ஆழத்தை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி இருக்கிறார் இன்றைய முதல்வர். செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு அம்மா எல்லாவற்றையும் அறிவித்து அதற்கான நிதியையும் தேடி செய்து கொடுத்து அதை முடித்து வெற்றி கண்டவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். உதாரணமாக காங்கேயத்தில் ஒரு கல்லூரி அமைக்கப்படும் சொன்னாங்க. கல்லூரி கட்டடம் 90% வேலை முடிஞ்சிருச்சு. உடனப்பட்ட என்னுடைய தொகுதியில் ITI ஒன்று தொடங்கப்படும் 110 விதியில் அம்மா சொன்னாங்க. இப்போ பள்ளி நடந்துட்டுருக்கு, 2ஆம் ஆண்டாக நடந்துட்டுருக்குது. கட்டடம் கட்டுவதற்கு நிதி 8 கோடி ரூபா ஒதுக்கி இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகளுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கு. இப்படி 110 விதியில் அறிவித்த அனைத்து பணிகளும் நடந்து தமிழகம் சிறப்பான இடத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு அணிதிரண்டு இருக்கிற இந்த காட்சிக்கு முன்னாடி 234 தொகுதியிலும் பட்டவர்த்தனமாக தெளிவாக ஆணித்தரமாக 234 தொகுதியிலும் அம்மா அவர்கள் தான் வெற்றி கொடி நாட்டுவார்கள். அதுக்கு காரணம் அம்மாவுடைய திட்டங்கள், ஆட்சி நிர்வாகம், அம்மா மீது மக்கள் இந்த 4.5 ஆண்டு காலம் கொண்டிருக்கிற நம்பிக்கை. தொடர்ந்து அவர் 3 முறை முதலமைச்சராக 3 பீரியட் இருந்து புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு யாருடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நன்மைகள் சேருதுங்கிறத, எந்த ஆட்சி காலத்தில் மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் என்பது, காவல்துறையை யாரும் கைகளை கட்டி போடாமல் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் செயல்பாடுகள், இது எல்லாம் மக்களை சென்றடைந்து மக்கள் மனநிறைவாக மகிழ்ச்சி கழிப்போடு அம்மாவை மீண்டும் முதல்வராக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். ஒரே விஷயம், பீகார் தேர்தல் முடிவுகள் வந்தபோது நிதிஷ்குமாருக்கு கருணாநிதி வாழ்த்து சொன்னார். வழக்கமாக என்ன சொல்லியிருப்பார்? பார், பண்டாரம் பரதேசிகள் காணாமல் போய்விட்டார்கள், காவி காலியாகிவிட்டது என்றெல்லாம் பாஜகவை விமர்சனம் செய்துவிட்டு
மதசார்பற்ற இந்த நாட்டில் மதசார்பற்ற நிதிஷ்குமார் லல்லு கூட்டணி தான் வெற்றி பெற்றதெல்லாம் சொல்லியிருப்பார். அவர் ஒன்றுமே சொல்லலை. நிதிஷ்குமாருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு பாஜகவை விமர்சனம் செய்யாமல் விட்டிருக்கிறது என்று. கருணாநிதி தன்னுடைய சந்தர்ப்பத்திற்காக யாரோட வேண்டும் என்றாலும் கூட்டணி சேருவார். 2004 முரசொலி மாறனை கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் செய்கிற வரைக்கும் வாஜ்பாய் அடக்கம் செய்துட்டு வந்து வீட்டில் குளிக்காமலே அந்த கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தவர் கருணாநிதி. அவர் கூட்டணி என்பது பதவியை அடைவதற்கும் பதவியை அனுபவிப்பதற்கும் யாரோடும் எப்போதும் எவ்வகையான கூட்டணியையும் உருவாக்கி கொள்வது தான் திரு கருணாநிதி அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கம் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்டு ஒரு குடும்ப நிறுவனமாகி போய் அது காலாவதியாகி இன்றைக்கு அவர்களோடு கூட்டு சேர்ந்தாலே நமக்கு பலவீனம் என்று கட்சிகள் நினைக்கிற அளவுக்கு பலவீனமாகிவிட்ட நிலையில் சில ஊடகங்களை கையில் வைத்து கொண்டு நாளொரு அறிக்கையும் பொழுதொரு பேச்சுமாக பேசி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம், பலவீனமாக இருக்கிற எதிர்க்கட்சிகள், லெட்டர் பேட் கட்சியின் தலைவர்களெல்லாம் முதல்வராக ஆசைப்படுவது, இவர்களெல்லாம் சேர்ந்தால் ஒரு கூட்டணி குழப்பம்தான் தமிழ்நாட்டில் நிலவும் என்று மக்கள் புரிந்துவிட்ட நிலையில் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்ட உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.